ஹரியோம். இரண்டாவது தசகத்தின் பொருளுரையை இப்போது காண்போம். உன் கிரீடம் ஒளியில் சூரியனோடு போட்டியிடுகின்றது. மேல் நோக்கி நீண்ட திலகம் விளங்கும் அகன்ற நெற்றி பிரதேசம், கருணை பொங்கும் கண்கள், எடுப்பான நெடுநாசி, அழகான முகவாயில் புன்னகை கனிந்து தவழ்கின்றது. காதில் அணிந்த மகர குண்டலங்கள் கன்னங்களில் பிரகாசிக்கின்றன. கௌஸ்துபமணி கழுத்தில் ஒளி வீசுகின்றது. வனமாலை, முத்துமாலை, ஸ்ரீவத்சம் ஆகியவை மார்பில் விளங்குகின்றன. இவற்றால் சிறந்து தோன்றுகின்ற உன் உருவத்தையே தியானிக்கின்றேன். 2.2 தோல் வளைகளையும் காப்புகளையும் இரத்தின மோதிரங்களையும் அணிந்து விளங்கும் உன் 4 கைகள் கதை, சங்கு, சக்கரம், தாமரைப்பூ ஆகியவற்றையும் ஏந்தி இருக்கின்றன. இடுப்பு பொன் அரைநாணையும் பீதாம்பரத்தையும் தாங்கியுள்ளது. திருவடிகள் தூய தாமரை மலர்கள் போன்று விளங்குகின்றது. இப்படிப்பட்டது என்று வர்ணிக்க முடியாதபடி இருக்கின்ற உன் திருமேனி துன்பங்களை போக்குகின்றது. நான் அதையே பற்றுகின்றேன். 2.3 விஷ்ணுவே, விபுவே, உன் திருமேனி மூவுலகங்களிலும் போற்றப்படுகின்ற பொருளை காட்டிலும் மேலாக போற்றப்படுகின்றது. மனதை கவர்கின்ற பொருளை காட்டிலும் பெரிதும் மனதை கவர்கின்றது. ஒளிகளுக்கு இருப்பிடமான பொருளை காட்டிலும் மிகுதியாக ஒளியை வீசுகின்றது. இனியதாக இருக்கின்ற பொருளை காட்டிலும் பெரிதும் இனியதாக இருக்கின்றது. அழகாக உள்ள பொருளை காட்டிலும் மிகவும் அழகாக உள்ளது. வியப்பாக தோன்றுகின்ற பொருளை காட்டிலும் மிகவும் வியப்பாக தோன்றுகின்றது. இத்தகைய திவ்ய ஸ்வரூபம் உலகில் யாருக்குத்தான் மகிழ்ச்சியை தராது? 2.4 அண்டினவரை கைவிடாதவனே, தலைவனே, செல்வம் நிறைந்த லக்குமி தேவி, ஊமையில்லாததும் மனதை கவர்வதும் ஆகிய உன் திருமேனியை அடைந்து பெரிதும் பற்றுதல் உடையவளாய் இருப்பதால் தன் பக்தர்களிடமும் கூட நீண்ட காலம் இருக்கின்றதில்லை. அதனால் இவளுக்கு நிலையில்லாதவள் என்ற பழிச்சொல் உண்டாகி இருக்கின்றது. அது மிகவும் வருந்தத்தக்கதே ஆகும். 2.5 திருமகளின் தலைவனே, இந்த லக்குமி உன் அழகினால் கவரப்பட்டிருக்கின்றாள். ஆதலால் பகவத் பக்தி இல்லாத மற்றவர்களிடத்தே நிலையாக இருக்கின்றதில்லை. இதற்கு வேறு சான்று ஒன்றையும் கூட இப்பொழுது கூறுகின்றேன். உன்னை தியானிப்பதாலும் உன் குணங்களை பாடி ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் பக்தர்களிடத்தில் இவள் அன்பு கொண்டு நிலையாகவே வாழ்கின்றாள். இது உறுதி. 2.6 உன் திருவுருவம் அழகாகிய புதிய அமுதத்தை பெருக்குகின்ற பரபிரம்ம வடிவாக உள்ளது. உள்ளத்தை கவர்கின்றது. அது உன்னை பற்றி கேட்கின்றவரின் அறிவை மறுபடியும் கேட்கும்படி தூண்டுகின்றது. ஆனந்தம் அடையும்படி செய்கின்றது. உடலை மயிர் கூச்செறியுமாறு செய்கின்றது. ஆனந்த மிகுதியால் உண்டாகின்ற குளிர்ந்த கண்ணீரின் பெருக்கினால் நனைக்கின்றது. 2.7 இலக்குமியின் தலைவனே, பக்தியோகம் மிக்க பெருமை வாய்ந்ததாய் இருக்கின்றது. அதனால்தான் கர்மயோகம், ஞான யோகம் ஆகிய 2 யோகங்களை காட்டிலும் உயர்ந்தது என்று யோகீஸ்வரர்களால் புகழ்ந்து பாடப்படுகின்றது. அழகையே வடிவாக கொண்ட உன்னிடத்தில் அன்பின் எழுச்சியாகிய பக்தி எல்லா மக்களாலும் எளிதில் அடையக்கூடியதன்றோ? 2.8 தலைவனே, கர்மயோகம் என்பது பயனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டிய செயல்களை தவறாமல் செய்வதே. அது நீண்ட காலத்திற்கு பின்பே பயனை அளிப்பது. உபநிடதங்களின் அறிவால் பெறக்கூடிய ஞான யோகமோ இந்திரியங்களுக்கு புலனாகாதது. அதனால் அது மனதிற்கு எட்டாதது. ஆகையால் உன்னிடம் செலுத்துகின்ற அன்பு வடிவமான பக்தி ஒன்றே எப்பொழுதும் சுவையாகவும் பேரின்பத்தை அளிப்பதாகவும் இருக்கின்றது. 2.9 மிகுந்த சிரமத்தை தரும் கர்ம வினைகளை வெல்ல உன்னை அனுஷ்டித்து மன மாசு நீங்கியவராய் ஞான மார்க்கத்திலோ பக்தி மார்க்கத்திலோ செல்லும் தகுதி அடைந்தாலும் பயனில்லாமல், மன நெகிழ்ச்சி இல்லாமல் வெறும் தர்க்கவாதத்தில் சிரமப்பட்டு முடிவில் பரபிரம்ம வடிவத்தை தியானித்து பல பிறவிகளுக்கு பின்பு பேரானந்தத்தை அளிக்கும் மோட்சத்தை அடைகின்றனர். 2.10 விபுவே, உன்னிடம் செலுத்தப்படுகின்ற பக்தியானது ரசமான சரித்திரங்களாகிய அமுதத்தின் வெள்ளத்தில் மூழ்கி விளையாடுவதால் அதுவே தூய்மையான பிரம்ம ஞானத்தை எளிதிலேயே கிட்டச் செய்கின்றது. உடனேயே பிறவிப் பயனை அளிக்கின்றது. ஆகையால் குருவாயூரின் தலைவனே,
அப்படிப்பட்ட உன் திருவடிகளில் மிகுந்த அன்புச் சுவையினால் கனிந்திருக்கின்ற தன்மையாகிய பக்தியே எனக்கு விரைவில் உண்டாக வேண்டும். ஹரி ஓம்.